நம்ம சீமானுக்கு இன்னொரு சவால் விடுறோம். ஒரு கூட இருக்கக்கூடிய சாட்டை அவருடைய இப்ப முத்துக்குமாருடைய துணைவியார் தான் அவர் திருமணம் வச்சிருக்காரு. அவருடைய மாமனார் சாட்டை இப்ப இருக்கிற சாட்டையுடைய மாமனார் நான் ஏற்கனவே சீமான் எங்க கல்லறையில படுக்கும் போது சொன்ன தகவலை சொன்ன அதே நபர் தான். நான் பேச தயாரா இருக்கிறேன். சீமான் எதிர்த்து வழக்கு போட்டாலும் சரி, சாட்டையும் வழக்கு போட்டாலும் சரி, அவர் தான் சொன்னாரு சாட்டை அவருடைய தாயார் ஒரு சக்லீர் சமூகத்தை சேர்ந்த பெண். இன்னும் சொல்ல போனா இரண்டாவது மனைவி, அவங்க அப்பாவோட இரண்டாவது மனைவி. ஆனா மேடையில் என்ன சொல்லுவானா, நான் மறவேன் எல்லா மேடையிலையும் போய் பேசுறது. பொதுவா பாத்தீங்கன்னா சக்லீர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் நிறமா இருப்பாங்க. அதுக்கு வரலாற்று காரணம் இருக்குது. என்ன வரலாற்று காரணம்னா, வேத காலங்கள்லயே பாத்தீங்கன்னா சீமான் சொல்றான் அவங்க வந்தேரிகள்ன்றான், அவர்கள் தெலுங்கர்கள்ன்றான். ஆனா அவர்களுக்கு தெலுங்கு தெரியும், கன்னடமும் தெரியும், மலையாளமும் தெரியும், தமிழும் தெரியும். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தவிர்த்து தமிழ் மட்டுமே பேசக்கூடிய மக்களும் இங்கே வாழ்கிறார்கள். வேத காலங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த சக்லீர் பிரிவை சேர்ந்தவர்கள்ல தாசர்கள் ஒரு பிரிவு இருக்கு, ஜானைகளை அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு. ரெண்டு பிரிவுகள் இருக்கு. இது ரிக்வேதத்தில் பதிவு செய்யப்பட்டது. ரிக்வேதம் 1:51-8 இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. ஆரியர்கள் அந்த தாசர்களை அழிப்பதற்காக, அதாவது தமிழர்கள் என்று சொல்வதற்கு முன்னாடி திராவிடர்கள், திராவிடர் என்று சொல்வாங்க, நாகர் என்று சொல்வதற்கு முன்னாடி நாம் தாசர்கள் என்று அழைக்கப்பட்டோம்னு அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்ப தாசர்கள் என்ற ஒரு பிரிவு பகடை சமூகத்தில், சக்லீர் சமூகத்தில் இருக்கிறாங்க. அவர்களை அழிப்பதற்கு இந்திரனிடம் போய் வேண்டி இருக்கிறார்கள். அவர்கள் எப்பவுமே யாகம் நடத்துவது அவருடைய வேலை. அப்படி பார்ப்பனர்கள் யாகம் நடத்திருக்கிறார்கள், ஆரியர்கள் யாகம் நடத்தியிருக்கிறார்கள். அப்படி யாகம் நடத்தி தாசர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்று மிக கடுமையாக யாகம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களால் அழிக்க முடியவில்லை. மீண்டும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஆரிய பழங்குடிகளிலே ஒரு பிரிவான பஞ்சஜன்யா, அது இன்னைக்கு பஞ்சஜன்யா, ஜானா, ஜனா, ஜான அப்படின்னு சுருங்கி வந்திருக்கு. இன்னைக்கும் அந்த பிரிவில், அந்த சக்லீர் சமூகத்தினுடைய பிரிவில் அது இருக்கு. பகடைகள் இருக்கக்கூடிய அந்த தாசரிகளும் ஜானைகளும் பெண் கொடுத்து பெண் எடுத்துக் கொள்வார்கள். அப்படி பெண் எடுத்து, அதாவது ஆரிய பழங்குடிகளும் தாசர்களும் கலந்து விட்டார்கள். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சாட்டை ஏன் சிவப்பா இருக்கான்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய நிறம் ஆரியருடைய கலப்பு. நான் கேட்கிறேன், சீமானுக்கும் சரி சாட்டைக்கும் கேட்கிறேன், ஒண்டி கொண்டு நிப்போம் வா பேசுவோம் அப்படின்னு நீ சொல்ற இல்ல. நாளைக்கே டிஎன்ஏ டெஸ்டுக்கு நான் தயார், சீமானும் சாட்டை துறைமுருகன் தயாரா?